ஷார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தால் எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏவி கிளியராக இருக்கா? ஏவி கிளியராக இருந்தா மேம் ஏவி இஸ் கிளியர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்களோட கமெண்ட்ஸை நான் இந்த இடத்துல பார்த்துட்டே இருக்கேன் பசங்களா. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் தான் நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நான் ரெடியாகவும் இருக்கேன். இஃப் எவ்ரி திங் இஸ் ஓகே, நீங்கள் வந்து மேம் வி ஆர் ரெடி மேம், நம்ம லெசனுக்குள்ள போகலாம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா மட்டும் போதும் பசங்களா. ஏவி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு நம்ம சட்டு புட்டுன லைவுக்கு வந்தாச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க ஸ்கூல்ஸ்ல ஃபைனல் எக்ஸாம் ஸ்கெடியூல் எல்லாம் கொடுத்துட்டாங்களா? எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க? எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இது எல்லாத்தையுமே இங்க வந்து நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? நீங்க எதுக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை. கடகடன்னு வந்து நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் எக்கச்சக்கமான விஷயங்களோட வந்திருக்கேன். எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் ஆல் ரெடி, கமெண்ட் ஹியர். மேம் வி ஆர் ரெடி ஃபார் யுவர் கிளாஸ். அண்ட் செகண்ட் திங், மேம் ஏவி இஸ் கிளியர். இதை ரெண்டையும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ நம்ம லெசனுக்குள்ள போக ஆரம்பிக்கலாமா? If you are all ready, நம்ம லெசன்ஸ்குள்ள போக ஆரம்பிக்கலாம். ஏன் பசங்களும் ரெடியா இருக்காங்க. கடகடான்னு நம்ம போலாம். ஏவி எல்லாம் கிளியர் தானே? நம்ம செஷன்ஸ்குள்ள போலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. So today we are going to talk about the universe and space science. நிறைய பேத்துக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பிகாஸ் ஆஃப் நமக்கு ஸ்டார்ஸ் பிடிக்கும், பிளானட்ஸ் பிடிக்கும். இந்த பர்டிகுலர் ரீசன்னால எப்பவுமே நமக்கு யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸை வச்சு தான் இப்போ இந்த இடத்துல நான் பேச போகிறேன். உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் பிடிச்சிருக்கு, என்ன உங்களுக்கு பொதுவாக ஸ்பேஸில் என்ன விஷயம் பிடிக்கும், இதை நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஸ்பேஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன மேம்? இதில் எனக்கு ஸ்பேஸில் பிடிக்கும். ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். மேம் ஸ்பேஸ்ல எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், மேம் ஸ்பேஸ்ல எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்பேஸ்ல பிடிச்சதை நீங்க எனக்கு சொல்லலாம். லைக் மேம் எனக்கு மூணுனா ரொம்ப பிடிக்கும், நைட் டைம் வாட்சிங் த ஸ்கை இஸ் மை ஃபேவரட், அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். இல்ல பிளானட்ஸ்ல இந்தந்த பிளானட்லாம் எனக்கு பிடிக்கும் மேம் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு கேலக்சிஸ் பத்திலாம் தெரிஞ்சிருந்ததுன்னா அதையும் நீங்க இந்த இடத்துல சொல்லலாம். சரி, அதை நீங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. நானும் எனக்கு எதை பிடிச்சிருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நானும் சொல்றேன். சரிங்களா? ஓகே, நம்மளுடைய லெசனுக்கு போகலாம். யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் நம்ம பார்க்க போறோம் பசங்களா. எப்படி ஸ்டார்ட் பண்றது? அஸ் யூஷுவல் என்னென்ன டாபிக் கவர் அப் ஆகும்னு நினைக்கிறீங்க? நம்மளோட டேர்ம்ஸ் படி தான் நம்ம கவர் பண்ண போறோம். த ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் ராக்கெட்ஸ் இல்லையா? தென் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ், ஆக்சுவலி இஸ்ரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ தான். ராக்கெட் லான்ச் அப்போல்லாம் இஸ்ரோ பற்றின நியூஸ் நிறையா நமக்கு வரும். அந்த டைம்ல மட்டும் பார்த்துட்டு அப்போ மற்ற டைம் ஸ்க்ரால் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் நாசா. நாசா நம்மளோட ரிசர்ச் சென்டர் கிடையாது பசங்களா. ஸோ நாசா கம்ப்ளீட்லி அ ரிசர்ச் சென்டர் ஆஃப் த USA, பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் சென்டர். நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, அதையும் கவர் பண்றோம். Then we are going to study about the multiple terms. இதெல்லாத்தையும் பத்தி நம்ம படிக்க போறோம். So I am ready to study everything here with you all. படிக்க ஆரம்பிக்கலாம். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடகடன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு கொண்டு போக போறேன். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட்ஸ். ராக்கெட்ஸ்ல தான் நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே. ராக்கெட்ஸ் எல்லாம் கொண்டு போறதுக்கு முன்னாடி உங்களோட கமெண்ட் செஷன் நான் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க ரெடியா எனக்கு போட்டுட்டே இருக்கலாம். இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள போயிடலாமா? ஓகே. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன், செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஸ்பேஸோட ஆப்ஜெக்டை பத்தி பேசுறதுனாலே அவங்க யூஸ் பண்ற வேர்ட் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் ஆர் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்? செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கை, நம்மளுடைய ஸ்டார்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பிளானட்ஸாக இருக்கலாம், வேற என்ன இருக்கும், மெட்டார்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் தான். சரிங்களா?
இந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வேற அதை வச்சு அதோட மூவ்மெண்ட் என்ன, அது ஏர்த்துக்கு நியர்பை வருதா, இதுல ஏர்த்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் நமக்கு அவேவா போகுதா, தென் அது எப்படி ரிவால்வ் ஆகுது, கேலக்ஸி எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி நிறைய பில்லியன் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல ஒரு பார்ட் ஆஃப் செட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். ஃபியூச்சர் சயின்டிஸ்டா நீங்க மாறுறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்களும் சேர்ந்து நிறைய இதுக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. சரி, ஓகே, நம்ம டைட்டில்குள்ள போலாம். The first one is the astronomy. What is the astronomy? Already I told you. The celestial objects பத்தி படிக்கிறத தான் நம்ம astronomyன்னு சொல்லுவோம். அந்த celestial objectsல இருக்கிறது வந்து stars, planets, moons and galaxies. இவங்கள பத்திலாம் நீங்க ஸ்டடி பண்ணுவீங்க. அவங்க லைஃப் டைம் எவ்வளோ இருக்கு, இந்த பர்டிகுலர் பிளானட் ஏன் ரெட் கலர்ல இருக்கு, மூன்ல ஏன் அட்மாஸ்பியர் இல்லை, தென் எர்த்தில் அட்மாஸ்பியர்ல ஏன் ஹைட்ரஜன் இல்லை, தென் சன்னோட லைஃப் பீரியட் எவ்வளோ, தென் பிக்கஸ்ட் ஸ்டார் எந்த ஸ்டாரா இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க படிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்ஸை பத்தி எல்லாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் சிம்பிளி டினோட்டட் அஸ் அஸ்ட்ரானமி அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். தென் வாட் இஸ் த யூனிவர்ஸ்? அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். ஆஃப் கோர்ஸ் தட் இஸ் ரைட். But what is the universe? Universe contain solar system, stars, galaxies. Our galaxy is the Milky Way. அதுல solar systems இருக்கும், stars இருக்கும், galaxies இருக்கும். I mentioned the word galaxies. அப்போ எவ்வளோ galaxies இருக்கும்? இப்போ வரைக்கும் ஒரு 5 to 10 galaxies நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா நம்ம இருக்கிற galaxy வந்து Milky Way அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு galaxy setup எப்படி இருக்கும்? நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைக்கிறீங்களா? ஒரு கிளான்ஸ் பார்த்தா ஸோ என்னோட வியூவை நான் கம்மி பண்றேன் மேம், கம்ப்ளீட்லி ப்ளூ ஸ்கிரீனா இருக்கு மேம். சேட்டிலைட் வியூ வந்துருச்சு. எஸ், நான் இப்போ அப்படியே ஏர்த்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் நான் மூவ் அப் பண்றேன். என்னென்னலாம் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாமா? ஸோ யூ ஆர் டாக்கிங் அபவுட் த பிளானட்ஸ். எஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஸ்டார்ஸ், சோலார் சிஸ்டம்ஸ், கேலக்ஸி, இப்படிப்பட்ட விஷயத்தை பத்தி நான் பேச போறேன். அப்போ என்னென்னலாம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத பாருங்க பார்ப்போம். என்னென்னலாம் we are simply zooming out. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத பாருங்க. இங்கனக்குள்ள என்னோட எர்த் இருக்கு. of course this is our planet, right? நம்மளோட பிளானட் எர்த். யாருக்காகவும் நம்ம பிளானட்டை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். oh my god, moon circulating the earth. yes, அதுல இருந்து நம்ம இன்னும் ஸ்பேஸ் ஜூம் அவுட் அப்படின்னு போனோம்னா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? சொல்லலாம். ஸோ லெட் மீ செக் த ஆப்ஷன் வித் யூ ஆல். இப்போ மூன்ல இருந்து அப்படியே நம்ம எர்த்ல இருந்து அப்படியே ஜூம் அவுட் ஆகி வெளியில வந்தோம்னா என்ன வரும்? இந்த மூணுல யார் ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு தெரியுவாங்க? நம்ம சோலார் சிஸ்டம் தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? எஸ். ஸோ ஐ எம் செக்கிங் த சோலார் சிஸ்டம். அப்போ நான் பார்க்குறேன் எனக்கு எர்த் இருக்கு, எர்த்தோட ஆர்பிட்டல் தெரியுது. எஸ், மார்ஸ் இருக்கு, எர்த் இருக்கு, வீனஸ் இருக்கு. ஓ மை காட், லுக் அட் ஹியர் சன். இப்படிதான் நம்மளோட எலிப்டிக்கல் ஆர்பிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு சன், ஜூபிட்டர், எல்லா சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய 8 பிளானட்ஸ். ஒரு பிளானட் மட்டும் கிடையாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? டிராஃப்ட் பிளானட், தட் இஸ் அவர் ப்ளூட்டோ. கரெக்டா? ஸோ இதோ சன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் பாருங்க சுத்தி எக்கச்சக்கமான ஸ்டார்ஸ். இட் சீம்ஸ் லைக் அஸ் அ டாட் அண்ட் கிளிட்டரிங். கரெக்டா? இட் சீம்ஸ் லைக் அஸ் அ டாட் அண்ட் கிளிட்டரிங். ஸோ தோஸ் ஆர் டினோட்டட் அஸ் அ ஸ்டார்ஸ். ஸோ நம்மளோட சோலார் சிஸ்டம், ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸ் நம்ம பார்க்கணும். ஸோ இதுல இருந்து அப்படியே நீங்க பாருங்க சன்னே குட்டியா தெரிஞ்சதுல. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு அலைன் ஆயிடுச்சு. ஓ மை காட், பாருங்க அந்த இடமே பார்த்தா சன்னோட டேர்ம்ல இருந்து பார்க்கும்போது அதுவே நமக்கு நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் சன் இருக்கும் நினைக்கிறேன். இங்க பாருங்களேன், இங்கக்குள்ள நிறைய அதை தாண்டின ஸ்டார்ஸ், எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கு, எவ்வளோ கேலக்சிஸ் இருக்கு. திஸ் இஸ் அவர் கேலக்சி. பக்கா டயக்ராம் பசங்களா. ஸோ திஸ் இஸ் அவர் கேலக்சி. பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கிறதா மல்டிபிள் கேலக்சி. ஸோ வி ஆர் ஹியர். புரியுதுங்களா? we are here. இதை தாண்டி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, இதுல எவ்வளோ சோலார் சிஸ்டம் இருக்கலாம், எவ்வளோ பிளானட்ஸ் இருக்கலாம். ஸோ the sky is very beautiful. கரெக்டா? ஸோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறத விட நம்ம எப்படி சொல்லலாம், ட்ரமண்டஸா இருக்கு. ஸோ நம்ம என்னமோ இங்க ஒரு இடத்துல குட்டியா உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்கையோட விஷன் இருக்கும். ஸோ our galaxy name is simply denoted as the Milky Way. சரிங்களா? இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். So next move up பண்ணலாம். You already have seen
our solar system எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கடகடன்னு சொல்லிட்டேன். நீங்களும் இப்ப ஜூம் அவுட் பண்ணி பாத்தீங்க. ஓ மை காட், சோலார் சிஸ்டம் ரொம்ப அழகா இருந்துச்சு இல்லையா ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது. ஓகே, ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பேசிக் பேராமீட்டர்ஸ் தெரியும். ஸோ யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த எர்த்ஸ் கிளைமேட். பசங்களா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் கடகடன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானதை கடகடன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. மேம் ஐ எம் வாட்சிங் யுவர் கிளாஸஸ் போடலாம். ஸ்கூலில் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்கெடியூல் எப்படி போட்டிருக்காங்கங்கிறதையும் ஹைலைட் பண்ணுங்க. என்னன்னாலும் இந்த இடத்துல தாராளமாக ஹைலைட் பண்ணுங்க பசங்களா. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். எஸ் உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் கடகடன்னு கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. யூ டோன்ட் நீட் டு வெயிட் ஃபார் எனிதிங். உங்கள் ஸ்கூல் பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம். ஸோ யூ டோன்ட் வெயிட் ஃபார் எனிதிங் சரிங்களா. இப்போ கடகடன் நம்ம மூவ் அப் பண்ணலாமா. ஸோ நீங்கள் ஸ்பேஸ் பார்த்துட்டீங்க, எப்படி இருந்துச்சு. என் நம்பர் ஆஃப் கேலக்சிஸ்லாம் கிடையாது, ஓரளவுக்கு கேலக்ஸி தான் இருக்கும் சரிங்களா. அப்படியே என் நம்பர் ஆஃப் கேலக்சிஸ். வாவ், லுக் அட் ஹியர், வி ஆர் ஜூமிங் அவுட். எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா நம்மளுடைய ஸ்கை. பாருங்க, அதுக்கு அடுத்து திஸ் இஸ் அ ஆரியன் ஆர்ம். அங்கனக்குள்ள இன்னொரு ஆர்ம் இருக்கு, இங்கனக்குள்ள இன்னொரு ஆர்ம் இருக்கு. எஸ், திஸ் இஸ் அவர் நைட் ஸ்கை. இதுதான் பக்கா கேலக்ஸி. இதுதான் பசங்களா பக்கா கேலக்ஸி. திஸ் இஸ் அவர் மில்கி வே. இதுதான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல நம்மளுடைய மில்கி வே. நம்ம மில்கி வேலையே ஏகப்பட்ட சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு மூவ் அப் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ மில்கி வே பார்த்தாச்சு. If you are doing a research, you will be able to predict the weather. Other planets explore பண்ண முடியும். யூனிவர்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ண முடியும். யூனிவர்ஸில் ஒரு மில்கி வே கிடையாதுங்கிறது உங்களுக்கு இங்கே நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டுக்கு மூவ் அப் பண்ணலாம். வாட் இஸ் ராக்கெட்? எஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் டைட்டில் வாட் இஸ் ராக்கெட். ஸோ ராக்கெட் இஸ் எ ஸ்பேஸ் வெஹிக்கிள் which is used to launch satellite, send spacecraft into space and explore planets. சரிங்களா. இந்த மூணு விஷயத்துக்கு நம்ம ராக்கெட்ஸை பேசிக்கா யூஸ் பண்றோம். டோன்ட் forget to give a comments. ஓகேங்களா, கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த மூணு விஷயத்துக்காக நம்ம ராக்கெட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ ராக்கெட்ஸ் இஸ் சிமிலர் லைக் அ வெஹிக்கிள். நம்ம எப்படி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல கார்ல போய் நம்ம ட்ராப் ஆகிறோமோ அதே மாதிரி இது ஸ்பேஸ்ல போய் சில விஷயங்களை ட்ராப் பண்ணிட்டு வரும். which is used to launch a separate probe. ஓகேங்களா, அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ இதுதான் என்னுடைய ராக்கெட்டோட ஒர்க் அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் அ ஒர்க் ஆஃப் த ராக்கெட். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ராக்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மெயின் சிஸ்டம் உங்களுக்கு இருக்கு. அந்த 4 மெயின் சிஸ்டம் என்னென்ன? ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், பேலோட் சிஸ்டம், கைடன்ஸ் சிஸ்டம், ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ராக்கெட்ல எத்தனை நமக்கு லோட் சிஸ்டம் இருக்கு, எத்தனை சிஸ்டம்ஸ் இருக்கு? மெயின் 4 சிஸ்டம்ஸ் இருக்கு. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ஸ்ட்ரக்சரல், second one is a payload, third one is a guidance and fourth one is a propulsion. அப்படிங்கிற மாதிரி 4 சிஸ்டம் ஆக்சுவலா இருக்கு சரிங்களா. இப்போ ஒவ்வொரு சிஸ்டமா நம்ம டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டயக்ராம்ல எப்படி இது டிவைட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு ராக்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்க கூடியது. Payload system is at the top of the rocket. அங்கனக்குள்ள என்னென்ன வச்சிருப்பாங்க, என்னென்ன அலைன் பண்ணுவாங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். Continuously guidance system என்னவா இருக்கும் யோசிங்க. Someone going to give a guide on this system. ஓகேங்களா. So that is simply denoted as a guidance system. நெக்ஸ்ட்டுக்கு நம்ம மூவ் அப் பண்ணலாம். ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ப்ரொபல்ஷன் இஸ் நத்திங் பட் ராக்கெட்ல தான் இந்த வேர்ட் ப்ரொபல்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. யூ கேன் கிவ் த வேர்ட் ஆஃப் ஃபியூயல். மேம் இது ஜஸ்ட் ஃபியூயல் தான் மேம், ஃபியூயல் ஃபில்லிங் தான் மேம் இங்கனக்குள்ள, மற்றபடி அது வேற எதுவும் கிடையாது. அவ்வளோதான். கரெக்ட், நீங்க அந்த டேர்ம் சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். ஓகேங்களா. இதை தாண்டி ராக்கெட்ல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த கோனிக்கல் ஷேப். ஸோ முன்னாடி இருக்கிறனால நோஸ்கோன். நெக்ஸ்ட் ஃபியூயல், அதுக்குள்ள ஃப்ரேம்,
ஆக்சிடைசர், பம்ப்ஸ், நாசல், ஃபின், எப்படி ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ண போறாங்க. இத்தனை சிஸ்டம்ஸை வச்சுக்கிட்டு எங்க ராக்கெட் லான்ச் பண்றாங்க இந்தியால? ஸ்ரீஹரிகோட்டால தான் இந்தியால நமக்கு நியர்பைல இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். 2-3 லான்ச்சிங் பேட்ஸ் இருக்குனாலும் இஸ்ரோவோட மெயின் லான்ச்சிங் பேட் எங்க தான் இருக்கு? ஸ்ரீஹரிகோட்டா, தட் இஸ் நியர்பை ஹைதராபாத் இல்லையா? ஆந்திரா, ஆக்சுவலி ஆந்திரான்னு சொல்லலாம் நம்ம. ஸோ தட் இஸ் அட் ஆந்திரா. ஸ்ரீஹரிகோட்டால அந்த லான்ச்சிங் பேட் நமக்கு இருக்கு. அங்க இருந்து தான் ராக்கெட்டை லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ண ராக்கெட் கொண்டு போய் யாரை விட்டுட்டு வரும்? சேட்டலைட்ஸை விட்டுட்டு வரும். அந்த சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் எங்க இருந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா, பெங்களூர்ல இஸ்ரோவோட ரிசர்ச் சென்டர் இருக்கு, அங்க இருந்து தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பாருங்களேன், ராக்கெட் லான்ச் பண்றது ஆந்திரால வச்சிருக்காங்க. அந்த மேல இருக்கிற சேட்டலைட்டோட கம்யூனிகேட் பண்ற சிஸ்டம் இங்கேயும் இருக்கு. அட் த சேம் டைம் பெங்களூர்லயும் அதுக்கான கம்யூனிகேட்டிங் பாயிண்ட்டை வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப நம்மளுடைய ரிசர்ச் சயின்டிஸ்ட் எல்லாமே அந்த 2 பிளேசஸ்ல தான் இருப்பாங்க. நவ் ஸோ ஒரு ராக்கெட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணும்போது அந்த ராக்கெட்டோட ஃப்ரேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ல ஃப்ரேம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லைட் அண்ட் ஸ்ட்ராங் மெட்டீரியல், அதுக்கு வெயிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நீங்களாம் சின்ன நோட் வாங்குறீங்க அப்படின்னா பேப்பருக்கு பின்னாடி ஆரிகாமிஸ் வச்சு வாங்குவீங்க. கரெக்டுங்களா? கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சா? பசங்க ரெடி ஆயிட்டாங்க. ஸோ ஆரிகாமிஸ் நீங்க விளையாடுவீங்க இல்லையா வாங்கி? ஸோ அதே தான் ராக்கெட்லையும் உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஹாய் மேம். எஸ் எஸ் விஷ்ணு. ஹாய் கண்ணா, வெல்கம் டு த செஷன். எஸ் எஸ் விஷ்ணு. ஹாய் கண்ணா, வெல்கம் டு த செஷன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம இந்த ஓரிகாமிஸ் எல்லாம் விளையாடுவோம் இல்லையா? அப்படியே 4-3 மடக்கணும்னா ஃபைனலாக ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஓரிகாமிஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணி நிறைய இடத்துல வெயிட், அந்த மாஸை கம்மி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ராக்கெட் லான்ச்சிங்ல மாஸ், அதாவது வெயிட் ஒரு பெரிய இஷ்யூ. இவ்வளோ வெயிட்டை தூக்கணுமா அப்படிங்கிறது பெரிய இஷ்யூ. எஸ் விஷ்ணு. ஹாய் கண்ணா. ஸ்கூல்ல ஃபைனல் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? டைம் டேபிள் கொடுத்துட்டாங்களா? ஆனுவல் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கு எப்போ இருந்து உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது? நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப 9th போறீங்க இல்லையா? ஆஃப்டர் 8th எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல பண்ணலாம் கண்ணா. ஸோ அப்போ ராக்கெட் பத்தி பேசிட்டு இருந்தோமா, அங்க போயிடலாம். ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் பேஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? இட் இஸ் த கவர் அப் ஆஃப் த ராக்கெட். ராக்கெட்டை கவர் பண்ற ஒரு வேலை. எஸ், ராக்கெட்டை கவர் பண்ற வேலை. இங்க யூஸ் பண்ற மெட்டீரியல் ரொம்ப லைட்டாகவும் இருக்கணும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க? நமக்கு அவ கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எக்ஸாம் ஸ்டார்டட் 16ல இருந்து. ஓ மை காட், நேத்துல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம பசங்களுக்கு. அதுக்கப்புறம் 2 months லீவு தான், ஒரே ஜாலி தான் இல்லையா? லைட் அண்ட் ஸ்ட்ராங் மெட்டீரியல். ஸோ டைட்டானியம் நமக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அலுமினியம் நமக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? லைட் அண்ட் ஸ்ட்ராங் மெட்டீரியல். டைட்டானியம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அலுமினியம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப லைட் அண்ட் ஸ்ட்ராங் மெட்டீரியலை வச்சு மாஸ் பேராமீட்டர்ஸை கொஞ்சம் குறைக்க பார்க்குறாங்க. ஸோ அண்ட் அனதர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். நீங்கள் இங்கேருந்து மேலே போக போக என்ன ஆகும்னா, நம்ம பசங்க நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துருந்தாங்கன்னா தெரியும். இந்த இன்ஸ்டெல்லாராக இருக்கட்டும், இன்னும் சில ஸ்பேஸ் ரிலேட்டட் மூவிஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அதில் என்ன ஆகும்னா, மேலே போக போக வேக்யூம் இருக்கும். அந்த வேக்யூம் ஒரு ஹியூமன் பாடியை பீஸ் பண்ணிடும். அந்த அளவுக்கு ஹியூமன் பாடியில் ஸ்டெபிலிட்டி, அந்த ப்ரெஷரை தாங்குற அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்தை ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான மெட்டீரியலும் எனக்கு எங்கே இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டமில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். இவ்வளோ விஷயம் இருக்கா? 11th வாங்க, இன்னும் நிறையா விஷயம் இருக்குது ராக்கெட் பற்றி பேசுகிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பேலோட் சிஸ்டம். இதுதான் அந்த ஆப்ஜெக்டை கேரி பண்ணி எடுத்துட்டு போறது. பேலோட் சிஸ்டம் அப்படியே கேரி பண்ணி எடுத்துட்டு போறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு இந்த மிஷனுக்கு. சரிங்களா? ஸோ நீங்க யூஸ் பண்ற இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளாஸஸ் இது எல்லாமே சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலியமா வருது. ஸோ இந்த கிளாஸஸ்க்கான சேட்டலைட்டை கொண்டு போய் லான்ச் பண்றதுல இருந்து அதை தாண்டி ஒரு பிளானட்டை மானிட்டர் பண்றது. இந்த பிளானட் எப்படி இருக்கு, இந்த பிளானட் நல்லா இருக்கா, ஏர்த்ல பாருங்க அண்டார்டிகால எனக்கு இப்போ ஐஸ்பர்க்ஸ் இவ்வளோ மெல்ட் ஆயிருச்சு, கிளைமேட் சேஞ்சஸ்
நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து எனக்கு சேட்டிலைட் ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லும். சரிங்களா? பயாலஜி கிளாஸ் ஆஃப்டர் திஸ் கிளாஸஸ், ஐ மீன் இன்னைக்கு கிடையாது கண்ணா, நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இன்னைக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத் இந்த 4 கிளாஸஸும் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். பட் ஸ்கெடியூல் படி உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிளாஸஸ் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா விஷ்ணு? ஓகேவா கண்ணா? கிளியரா இருக்கா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம சொல்லுங்க, சேர்ந்து படிங்க, நம்மளுடைய யூடியூபை யூஸ்ஃபுல்லா மாத்தலாம். இனிஷியல் டேஸ்ல நீங்க எல்லாரும் படிக்க கத்துக்கங்க, கான்செப்டை லேர்ன் பண்ண கத்துக்கங்க. நான் சொல்றது நீங்க எல்லாரும் மக்கப் பண்ண வேணாம், கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கங்க எங்க கிட்ட இருந்து, அதுல இருந்து ஃபார்வர்ட்ல மூவ் ஆகுங்க. கான்செப்ட்ஸ்குள்ள போலாம். பேலோட் சிஸ்டம். பேலோட் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னேன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ராக்கெட்டோட மிஷன். பிகாஸ் இதுதான் நம்ம அனுப்புற ஆப்ஜெக்டையே கேரி பண்ணி எடுத்துட்டு போகுது. அது சேட்டலைட்ஸா இருக்கலாம், சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஆஸ்ட்ரோனட்ஸையே அவங்க ஆப்ஜெக்ட் மாதிரி தான் கன்சிடர் பண்றாங்க, இல்ல ஒரு ஆப்ஜெக்டா கூட இருக்கலாம்ப்பா. எதை வேணும்னாலும் கொண்டு போய் அங்க போட்டுட்டு நான் திரும்ப வந்துடுவேன், அப்புறம் திரும்பவும் போய் நான் கூப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஸோ ஐ எம் லைக் அஸ் அ ஹை ரேஞ்ச் வெஹிக்கிள். நான் ஒரு ஹை ரேஞ்ச் வெஹிக்கிள், என்னன்னாலும் கொண்டு போய் விட்டுட்டு வர்றதா என்னோட வேலை அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லிடுச்சு. தீஸ் ஆர் ஸ்பேஸ் ராக்கெட்ஸோட பேலோட் சிஸ்டம். அடுத்து கைடன்ஸ் சிஸ்டம். கரெக்டான டைரக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்மாஸ்பியர், அந்த டைம்ல நம்ம மழை பெய்யாதுன்னு நினைச்சிருப்போம், மழை பெஞ்சிரும், மிஷன் கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கு. டெம்பரேச்சர் இவ்வளவுதான் இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணிருப்போம், டெம்பரேச்சர் அதிகமாயிரும். போக போக ஒரு மெட்டார்ஸ் வருதுன்னு நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். திடீர்னு சடன்ல குறுக்க நான் வந்தா என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டார் வரும். ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி எல்லாமே உள்ள வந்துகிட்டே இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயத்த அங்க இருக்கிறவங்க எல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு ராக்கெட்டோட டைரக்ஷனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஒரு கரெக்ட் பாத்துக்கு இந்த இடத்துல இருந்து நான் எப்படி எடுத்துட்டு போறது. அது ஒரு 24,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போய் உட்காந்துருக்கலாம். மினிமம் ஒரு 3,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல என் ராக்கெட் போயிட்டு இருக்கலாம். இங்க இருந்து அவனை கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப சென்சார்ஸ் யூஸ் பண்ணணும், கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணணும். இவ்வளோ விஷயத்தையும் ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ்ல அப்படியே நீங்க செஞ்சு கொண்டு வந்து அவனை கரெக்டா போயிட்டு, அதுவும் ராக்கெட் போய் ப்ராப்பரா இப்படி லான்ச் பண்ணிட்டு இப்படி கிளம்பி வராது. அப்படியே போய் ஏர்ல அப்படியே அதை டிராப் பண்ணிட்டு அப்படியே ராக்கெட் வந்துடும். அப்போ என் ராக்கெட் வந்துடும்னா அப்படியே போயிடும் அந்த இடத்துல இருந்து. அப்போ அங்கே ஏர்ல இருந்து விழுகிற ஆப்ஜெக்டை கரெக்டாக ஆங்கிள் பார்த்து அந்த லேண்ட்ல கொண்டு வந்து வைக்கிறதுக்குன்னு ஏகப்பட்ட வேலை செய்வாங்க. பட் அதெல்லாம் செஞ்சு ஒரு மிஷன் சக்சஸ்ஃபுல். நான் கண்ணில் கூட பார்க்காத ஒரு விஷயத்த இந்த இடத்துல இருந்து நான் மிஷன் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்னு கொண்டு வரேன் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நோ விஷ்ணு, நம்ம பசங்க ஆஃப்டர் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா பேத்துக்கு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து படிங்க. டெஃபினட்டாக நிறையா பேர் நம்ம லைவுக்கு வருவாங்க. சரிங்களா? ஸோ யூ டோன்ட் வரி, எங்கூட சேர்ந்து நீங்கள் கிளாஸ் தாராளமாக கவனிக்கலாம். ஸோ இதை நம்ம கைடன்ஸ் சிஸ்டமாக யூஸ் பண்ணுறோம். ப்ரொபல்ஷன் சிஸ்டம், மாஸ் பெருசாக வேலை பார்க்கறதுக்கு இது ஒன்று ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ராக்கெட் லான்ச் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்கான்ல, அவன் மாறிக்கிட்டே இருப்பான். அவ்வளோ நம்பர் ஆஃப் மாஸ், அவ்வளோ ஃபியூயலை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஃபியூயலோட எனர்ஜியில் அப்படியே ஹீட் கேஸ் வெளியில் எஜெக்ட் ஆகும்போது ராக்கெட் ஆப்போசிட் ஃபோர்ஸில் மேலே லான்ச் ஆகும். ஸோ அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கனக்குள்ளே கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? எஸ் விஜய், எஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்போ என்னுடைய ப்ரொபல்ஷன் சிஸ்டமில் ஃபியூயல் டேங்க், பம்ப், தென் கம்ப்யூஷன் சேம்பர், நாசில், இப்படி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். ஸோ ஃபியூயல் டேங்க்ல நீங்கள் லிக்விட் ஃபியூயல் தான் யூஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி லிக்விட் நைட்ரஜன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த பம்ப் ஹை ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறதுக்கு, தென் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி எனக்கு டவுன்வர்ட்ஸில் நாசில் வழியாக கீழே வரும்போது the linear momentum is conserved and Newton's third law proof பண்றதுக்கு இது opposite directionsல சிம்பிளா உங்களுக்கு மூவ் ஆகும். இப்படிதான் நம்மளுடைய ராக்கெட் லான்ச்சிங் இருக்கு அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். What is propellant? Very very important short question. Propellant is a chemical mixture that produces a energy to move the rocket. Yes, அதுல fuel
ஆக்சிடைசர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதில் எதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க? பியூயல் அண்ட் ஃபியூயல் ஆக்சிடைசர் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் ஃபார்ம் ஆஃப் சாலிடாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் லிக்விடாகவும் இருக்கலாம். எதை யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ சாலிட் லிக்விட் நம்ம இந்த இடத்துல டிவைட் பண்ணிடலாமா? ஸோ வி ஹாவ் அ 3 types basically, liquid, solid and cryogenics. ஓகேங்களா? liquid, solid and cryogenics propellants. Continuously liquid propellants fuel oxidizer செப்பரேட்டா ஸ்டோர் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் liquid hydrogen, hydrazine, ethyl alcohol. ஆக்சிடைசர்ல ஆக்சிஜன், தென் வந்து பாத்தீங்கன்னா ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது எல்லாத்தையுமே தனித்தனியா ஃபியூயல் தனியா ஆக்சிடைசர் தனியா நமக்கு செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணி அதை பர்னிங் டைம்ல எடுத்துட்டு வருவாங்க. இதுதான் லிக்விட் ப்ரொப்பலன்ஸ். பேசிக்கா பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் சாலிட் ப்ரொப்பலன்ஸ். இதுல ஃபியூயல் அண்ட் ஆக்சிடைசர் ஆல்ரெடி மிக்ஸ்டு காம்பினேஷன்ல இருக்கும். இதுல ஒரு பிரச்சனை என்ன, ஏன் சாலிட் எடுக்கிறது இல்லை, எப்ப பார் லிக்விட் லிக்விட் லிக்விட்னு போறோம்னா it will burn continuously once it is ignited. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவனை அப்படியே லான்ச்சிங் கொண்டு போய் அப்படியே பிளாஸ்ட் மாதிரி விட்டுறணும் அப்படின்னா இவனை யூஸ் பண்ணலாம். இல்ல நான் கண்ட்ரோல் பண்ணணும், டைரக்ஷனை டர்ன் பண்ணணும். அவன் எந்த இடத்துல மாறுவான்னு நமக்கு தெரியாது, அதனால அதை அப்படியே அலைன் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை நம்ம யூஸ் பண்ணலாம். தென் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பாலியூரைத்தேன், தென் பாலிபியூட்டிடைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுக்கோங்க, எம்சிக்யூல ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தீஸ் ஆர் த டயக்ராம்ஸ் ஃபார் த சாலிட் ப்ரொப்பலன்ஸ். நெக்ஸ்ட் cryogenic. These fuels were stored at the low temperature. Yes, நீங்க லோ டெம்பரேச்சர்ல தான் இதை யூஸ் பண்ணணும். தென் இது அட்வான்ஸ் ராக்கெட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன். ஆக்சுவலி ரீசன்ட் டேஸ்ல இதுதான் யூஸ் பண்றாங்க. லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன் இதை தான் யூஸ் பண்றாங்க. அட்வான்ஸ் ராக்கெட்ஸா இருந்தாலும் ரீசன்ட் டேஸ்ல நமக்கு இதை தான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ ஐ எம் வெயிட்டிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் யூஸ் த கமெண்ட் பாக்ஸ் அண்ட் ஆஸ்க் மீ. ஸோ இப்போ என்ன நடக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும், பேசிக்காக நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபியூயல் ஆக்சிடைசர் ரெண்டும் மிக்ஸ் ஆகி பேர்ன் ஆகலாம், இல்லை ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது பேர்ன் ஆகலாம். பட் அந்த பேர்னிங்ல இருந்து எனக்கு வரக்கூடிய எக்ஸஸ் ஹீட் எஜெக்ஷன் நாசில் வழியா டவுன்வர்ட்ஸ்ல வரும்போது நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி ஆப்போசிட்ல புஷ் நடக்கும். இதுதான் பேசிக் ராக்கெட்டோட மூவ்மெண்ட். சரிங்களா? அப்போ இப்படிதான் ஃபியூயல் இங்க இருக்கு, ஆக்சிடைசர் இருக்கு, ரெண்டையும் மிக்ஸ் அப் பண்ணிடுவேன். இந்த நாசில் வழியா ஹை கேஸ் வந்து எனக்கு எஜெக்ட் ஆகும். இது ஒரு பேசிக் அலைன்மெண்டா நம்ம யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூஸா மூவ் அப் பண்ணலாம். ஒரு ராக்கெட் லான்ச் பண்றதுக்கான பிரின்சிபல் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறது என்ன? எவ்ரி ஆக்ஷன் தட் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், அதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ இங்கனக்குள்ள நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். தட் பிக்கஸ்ட் ஹீட் எஜெக்ஷன் டவுன்வர்ட்ஸ்ல வரும்போது அதுக்கான ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்வர்ட்ஸ்ல நடக்கும். அதுல ஆட்டோமேட்டடா ராக்கெட் எனக்கு அப்வர்ட்ஸ்ல மூவ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா பசங்களா? கிளியரா இருக்கா? ஒரு ராக்கெட் லான்ச் ஆகும்போது இந்த மாதிரி பார்ட் வைஸ் நமக்கு லான்ச் பண்ணுவாங்க. அதாவது போக போக அதோட மாஸ் கம்மி பண்றதுக்காக. ஆக்சுவலி நியூட்டன்ஸோட செகண்ட் லா இங்கனக்குள்ள யூஸ் ஆகும். ஒரு இடத்துல they were focusing on the acceleration. எஸ் எஸ் சூப்பர், கீப் கமெண்டிங் பசங்களா. என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஒரு இடத்துல they were focusing on the speed, இன்னொரு இடத்துல they are focusing on the mass. டைமை பொறுத்து அவங்க ஸ்பீடையும் மாற்றணும், டைமை பொறுத்து அவங்க மாசையும் மாற்றணும். இந்த ரெண்டு விஷயத்தையுமே அவங்க பண்ணுவாங்க. அதனால தான் ராக்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ராக்கெட் குறிப்பிட்ட தூரத்துக்கு லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு மேலே இட் வில் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் த கிராவிட்டி. கிராவிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆக முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு டவுட் கேட்டிங்கன்னா எஸ், எஸ்கேப் ஆக முடியும். கிராவிட்டியில இருந்து உங்களால தாராளமா எஸ்கேப் ஆக முடியும். ஸோ அப்போ இந்த ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிராவிட்டியில இருந்து எஸ்கேப் ஆகிற வரைக்கும் தான் அந்த நாசில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் கேஸ் எல்லாம் எனக்கு தேவை. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற கேஸ் தீந்து போனதும் அப்படியே இதை நம்ம எஜெக்ட் பண்ணிடுவோம். இது கண்டிப்பா வந்து இடையில பிளாஸ்ட் ஆகிற மாதிரியோ
அப்படி இல்லைன்னா ஒரு சி ரீஜியன்ல விழுகிற மாதிரியோ செட் பண்ணிடுவாங்க. அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் எங்கனக்குள்ள போய் நான் லான்ச் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுதோ அந்த இடத்துல என்னோட செகண்ட் ஸ்டேஜ் அவங்க மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் அப்படியே பாட்டா கலண்டுறோம். நெக்ஸ்ட் சேட்டலைட் மட்டும் போய் ஒரு குறிப்பிட்ட ஆரிஜின்ல போய் சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும் போது அவனை அப்படியே பிடிச்சி சர்க்குலேட் பண்ண வச்சிருவாங்க. நடுவில் நம்ம ஏர்த் உட்காந்துருக்கோம். இதை தான் அவங்க பண்றாங்க. ஒவ்வொரு டைமும் இதை தான் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு மாஸ் இஸ் அ பிக்கஸ்ட் இஷ்யூ. அந்த மாசையுமே இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாட்டா நம்ம வந்து அலைன் பண்ணி போலாங்கிறது எல்லாத்தையுமே ரிசர்ச் வைஸ் தான் கண்டுபிடிச்சிட்டே வந்தாங்க. சரிங்களா? எடுத்ததுமே ஓகே இப்படி பண்ணுங்க அப்பெல்லாம் கிடையாது. ரிசர்ச் வைஸா தான் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டே வந்தாங்க. இதை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். திஸ் இஸ் அ மல்டிபிள் ஸ்டேஜ். சிங்கிள் ராக்கெட் cannot reach the space easily. நான் இதை தான் சொன்னேன். ரிசர்ச் வைஸ் அவங்க ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இட் ஹேஸ் அ மல்டிபிள் ஸ்டேஜ். பர்ன்ட் ஃபியூயல் ஒரு ஸ்டேட் ஆகும், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட் பேலன்ஸும் எனக்கு டிராவல் ஆகும். ஓகே, அவர் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். Who is the director of ISRO? யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லலாம். Who is the director of ISRO? இப்போ யார் டிரெக்டரா இருக்காங்க இஸ்ரோல? யாராவது தெரிஞ்சா சொல்லலாம். So Indian Space Research Organization, it was established by 1969. ஓகே, அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ இருந்து பார்த்தோம்னா அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க. Who is the director of ISRO? இப்போ யாருப்பா இருக்கா? மெயின் கோல்ஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஸ்பேஸ் ரிசர்ச், வெதர் மானிட்டரிங். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரோவோட டோட்டல் செட்டப்புமே எங்கே இருக்குன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் நம்மளுடைய சி ரீஜியன் கிட்டையும் தான் இருக்கும். சரிங்களா? அப்படியே ஃபாரஸ்ட்டும் இருக்கும், சி ரீஜியனும் இருக்கும். நீங்கள் அந்த பார்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கல்ல மல்டிபிள் ஸ்டேஜஸ், அது எல்லாமே பார்ட்ஸ் செய்யறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேஸ்ல இருந்து செய்வாங்க. ஒருத்தர் ஆன்சர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சூப்பர் கண்ணா, சூப்பர். எஸ் எஸ் எஸ், என்ன ஆன்சர் வந்திருக்கு? ஓகே, ஹூ இஸ் த டிரெக்டர் ஆஃப் இஸ்ரோ இல்லையா? அதுக்கான ஆன்சரா இஸ் எஸ் எஸ் எஸ், கரெக்டா சொல்லியிருக்கீங்க விஷ்ணு. சூப்பர் சூப்பர், யூ ஆர் ரைட். சூப்பர் கண்ணா. எஸ் எஸ் எஸ், பக்கா. எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட். சூப்பர். both of you super. திவி சூப்பர் கண்ணா, விஷ்ணு சூப்பர். ரெண்டு பேத்துக்குமே ஹேண்ட்ஸ் ஆஃப். வெரி குட். செமையா சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. அப்போ கொஸ்டின் என் பசங்க கிட்ட நிறைய கேட்கலாம் போலவே ரெடியா இருக்கீங்க. அப்போ நான் கண்டிப்பா கொஸ்டின்ஸோட தான் வரணும் இனிமேல் கிளாஸஸ் எல்லாம் இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட் யாரு? பேசிக்கா நிறைய சயின்டிஸ்ட் நமக்கு தெரியும். சொன்னாவே ஐன்ஸ்டீன் ஒரு சயின்டிஸ்ட், நியூட்டன் ஒரு சயின்டிஸ்ட், இவங்களை தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா இல்லைங்களா? ஐன்ஸ்டீன் ஒரு சயின்டிஸ்ட், நியூட்டன் ஒரு சயின்டிஸ்ட், இவங்களை தானே நம்ம சுத்தி சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்பேஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட் யாரு சொல்லுங்க பாப்போம். ஸ்ரீ சூப்பர். எவ்ரி ஒன் சூப்பர். ஓ மை காட் மேம், பசங்க சூப்பரா ஆன்சர் சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பேஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட் யாரு சொல்லுங்க. ஸ்பேஸ்ல ரிசர்ச் பண்ண உங்களுக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்ட் யாரு பசங்களா? மேம் எனக்கு இவரை பத்தி நான் படிச்சிருக்கேன். எஸ், இவர் வந்து ஸ்பேஸ்ல ரிசர்ச் பண்ற ஒரு சயின்டிஸ்ட். இல்லனா இவர் ஒரு ஆஸ்ட்ரோனட்டை கூட நீங்க சொல்லுங்க. ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்த ஆஸ்ட்ரோனட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரீசெண்டா நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்தவங்களா இருக்கலாம். யார வேணாலும் சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் ஆன்சர்ஸ். உங்களோட எல்லாத்தோட ஆன்சர்ஸ்க்கும் நான் வெயிட் பண்றேன். ஓகே, சொல்லலாம் தாராளமா. உங்களோட எல்லாத்தோட ஆன்சர்ஸுக்குமே நான் வெயிட் பண்றேன். ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ற சயின்டிஸ்டா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஆஸ்ட்ரோனட்டோட நேமை கூட நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஸ்பேஸை பத்தி அவ்வளோ தெரிஞ்சிருக்கிறதே நமக்கு பெருசு இல்லைங்களா? சொல்லலாம். ராகேஷ் சர்மா, எஸ், அவர் ஒரு ஆஸ்ட்ரோனட். எஸ், சூப்பர். கல்பனா சாவ்லா, எஸ், சூப்பர். சுனிதா வில்லியம்ஸ், ரீசெண்டா கூட இதுல ஒரு ஆள் நீங்க சொல்ற ஆள் போயிட்டு வந்துட்டு இப்போ அவங்க வந்து என்ன சொல்றது, ஓகே முடிச்சிட்டோம். சுனிதா வில்லியம்ஸ், ஓகே சூப்பர். சுனிதா வில்லியம்ஸ் சூப்பர் பசங்களா. ஷபர்னா, ஓகே. ஸ்ரீ, ஓகே. ஷபர்னா சூப்பர். சுனிதா வில்லியம்ஸ், விஷ்ணு சூப்பர். கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், ராகேஷ் சர்மா, எக்கச்சக்கமான பேரு பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுல மோஸ்ட் ஆஃப் த நேம் இந்தியன் நேமோட கனெக்ட் ஆகிருக்கிறது ரியலி சூப்பரா இருக்கு.
நீங்களும் அதே மாதிரி எஸ் ஷபர்னா சூப்பர் சூப்பர். நீங்களும் அதே மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும். நீங்கள் எல்லாருமே நல்லா வந்து ஸ்டடி பண்ணி லேர்ன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் டேக் ஓவர் பண்ணணும். இன்னொருத்தர் நேம் வந்து ஆக்சுவலி எனக்கு தெரியல. சூப்பர். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ் ஒர்க்கிங் ஃபார் த சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் வெதர் மானிட்டரிங்க்கு அவங்க மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஆக்சுவலி இந்த ஸ்பேஸை நீங்கள் இப்படி தான் பார்த்தீங்க இல்லையா? இந்த ஸ்பேஸ் எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது, இதுதான் என்னோட சன், இதில் அங்கங்கே பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் வேற இருந்தாங்க. இந்த பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்துட்டே வந்தேன்னா இங்கே பாருங்களேன், இங்கே எனக்குள்ள சீரியஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார்மா. இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டார்ஸ் எல்லாருமே இருந்தாங்களா, இப்படி சேர்ந்து இங்க எனக்குள்ள ஒரு பெரிய கேலக்சியே ஃபார்ம் ஆகி நிக்குது. அவர் கேலக்சி இஸ் அ மில்கி வே இல்லையா? அப்ப இந்த மில்கி வே இன்னும் வரல. எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி நான் போக வேண்டியது இருக்கு. அந்த மில்கி வே இன்னும் வரல. ஓ மை காட், லேக் அண்ட் லேக், crore ஆஃப் ஸ்டார்ஸ் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ ஃபைனலி திஸ் இஸ் அவர் கேலக்சி, அவர் மில்கி வே வந்துருச்சு. ஸோ இங்கே போய் ரிசர்ச் பண்ணி ஒரு பிளானட்டை எடுத்து ஒரு கேலக்சியை பார்த்தீங்கன்னா பக்கத்து கேலக்சி இருக்கு, நெய்பர் கேலக்சி நினைக்கிறேன். 2 பேர் ஹாய் சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெய்பர் கேலக்சிஸ் எல்லாம் இருக்கு, இவ்வளோ இருக்கு இல்லையா? இத்தனையும் ரிசர்ச் பண்ணி எவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியும்? முடிஞ்ச அளவு நம்மளுடைய சயின்டிஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் இஸ் ஆரியபட்டா அண்ட் இட் வாஸ் லான்ச்டு இன் 1975. How many of you know Aryabhatta and why? ஆரியபட்டாவை என்ன டேர்ம்ஸ்ல உங்களுக்கு தெரியும்? யாராவது சொல்லலாம்? ஆரியபட்டா இந்த நேம கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரை எந்த நேம்ஸ்ல உங்களுக்கு தெரியும்? ஆரியபட்டாவை நீங்க என்ன டேர்ம்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்க? எனி ஒன் சொல்லலாம்? மேம், நான் ஆரியபட்டாவை இந்த டேர்ம்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன், அவர் இதுல ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். சொல்லலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் சேட்டலைட் இஸ் ஆரியபட்டா. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. சொல்லுங்க, ஆரியபட்டாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் பேசிக்கலா? அப்படி என்ன ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டுக்கு ஆரியபட்டாவோட நேம் வச்சிருக்காங்க தெரிஞ்சதுன்னா இங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் பசங்களா. திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். யூ வெரி வெல் நோ ராகேஷ் சர்மா வென்ட் டு த ஸ்பேஸ் இன் 1984 இல்லையா? ஸ்பேஸ்க்கு போன ஒரு ஹியூமன். ஓகே, சூப்பர். இன்வென்டிங் ஜீரோ, எஸ் தட் இஸ் ரைட். ஹி இஸ் அ மேத்மெட்டிஷியன். பக்காவா சொல்லிட்டீங்க. ஹி இஸ் நாட் ஒன்லி அ மேத்மெட்டிஷியன், ஹி இஸ் ஆல்சோ அன் அஸ்ட்ரானமர். அதுதான் இங்க எனக்குள்ள. He is also an astronomer. That's why also they named. Super Sabarna, Super Vishnu. You are both are super. சூப்பரா ஆன்சர் சொல்றீங்க. என் பசங்க படிக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்கங்கிறது எனக்கு இதுல இருந்து பயங்கர கிளியரா தெரியுது. எஸ், he is not only a mathematician, he is also an astronomer. அதையும் ஒரு glance நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. Then next one continuously. Chandrayaan is one of the biggest success of the India. ஒரு உலகமே திரும்பி பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சந்திராயன் அந்த இடத்துல 2 விஷயம் ஒன்று நடந்துச்சு. சந்திராயனுக்கு நம்ம வந்துட்டு நம்ம மூணில் லேண்ட் பண்ணது ஒன்று. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்ஸோட ரிசர்ச் ஒன்று. இது ரெண்டுமே நம்ம இந்தியன் ஸ்பேஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த டைமில், இல்லை வி ஆர் ஆல்சோ எ சயின்டிஸ்ட், நாங்களும் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணி அந்த மொத்த வேர்ல்டையுமே நம்ம சைடு திரும்பி பார்க்க வச்சது எல்லாமே இந்த இடத்துல நடந்துச்சு. So Chandrayaan was launched at the 22 October 2008 and study about the moon and detect the water molecules காக லான்ச் பண்ணாங்க. சில இடத்துல எல்லாம் வந்துட்டு மூனோட டார்க் சைடில் லான்ச் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் நிறைய கண்ட்ரீஸ் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எக்கனாமிக்கல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு யோசிச்சாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் அதுக்கப்புறமே அதுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது, பேக் பண்ணுற மாதிரி நான் வந்தே தீருவேங்கிற மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். சரிங்களா? சூப்பர். ஸோ அதே மாதிரி மார்ஸில் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதோட நேம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். மார்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி மார்ஸ்லையும் ஒரு லான்ச் நம்ம பண்ணோம். அதோட நேம் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பசங்களா.
ஸோ மூணில் டிஸ்கவரி ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கிட்டத்தட்ட 40,000 இமேஜை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம லூனாரில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி ஒரு ப்ரூஃபோட சப்மிட் பண்ணோம். சரிங்களா? ஒரு ப்ராப்பர் ப்ரூஃபோட நம்ம சப்மிட் பண்ணோம். மேம் 1 minute ப்ளீஸ். எஸ் விஷ்ணு. எஸ் எஸ். எஸ் விஷ்ணு சொல்லலாம். சொல்லலாம் சொல்லலாம். மங்கல்யான். ஓகே சூப்பர். ஐ வாண்ட் டு ஷேர் யூ physiophy. எஸ் எஸ் ப்ளீஸ் ஷேர். நான் வெயிட் பண்றேன். எஸ் மங்கல்யான். எஸ் எஸ் கண்ணா. ஏஜ் ஆஃப் 13 is like a fire. Super. Wow. ஆஹா அப்படியா? Super Gana, super. Shabana, you are right. Mangalyan, that is one of the very finest mission of our ISRO. Launch பண்ணி யாருமே இது வரைக்கும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நம்மளுடைய சயின்டிஸ்ட் அந்த இடத்துல பண்ணி காமிச்சாங்க. எஸ் எஸ் சூப்பர் சூப்பர். என் பசங்க இவ்வளோ டேலண்டடாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ தட் இஸ் வெரி குட். ஓகே எஸ் கண்ணா, இட் இஸ் கரெக்ட் ஷபானா. That was right. Shabana, I'm sorry. That was right. By using the same fire, you can cook food for entire family. Okay, not only for the food, I will use it. Okay, I will use it wherever the darkness appears. I will use the fire to glow the every places. Okay, super Gana, super. Yes Shabana, the answer was right. Mangalyan, mission Mangalyan, MOM அப்படினு கூட நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய சந்திராயனோட மிஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எஸ் மிஷன் மங்கல்யான் இட் வாஸ் டன் பை 15 November 2013. நான் சொன்னேன் இல்லையா எம்ஓஎம்னு சொல்லுவாங்கன்னு. மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் எம்ஓஎம். இந்தியா பிகேம் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ரீச் த மார்ஸ் அட் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நான் சொன்னேன்ல அந்த இடத்துல அவ்வளோ இஷ்யூஸ் நடந்தது. லான்ச் பண்ணிடுவாங்களா இந்தியா, எவ்ரி சேட்டலைட்ஸ் எல்லா கண்ட்ரியோட சேட்டலைட்டுமே அப்படியே திரும்பி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைம்ல இந்தியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல லான்ச் பண்ணி பயங்கர சக்சஸை ரீச் பண்ணாங்க பசங்களா. எஸ் டெஃபினெட்லி ஐ வில் ஷேர் திஸ் philosophy to all the teachers also. next liveல இது நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ டுமாரோ லைவ் நம்ம டீச்சர்ஸ் வரும்போது நீங்க தாராளமா இதை கேட்கலாம். டெஃபினட்டா உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஐ வில் ஸ்ப்ரெட் இட். So India became the first country to reach the Mars in the first attemptங்கிறத மறந்துடாதீங்க. In that Mars நம்ம என்னென்னலாம் டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா மார்ஸோட அட்மாஸ்பியர்ஸ் எப்படி இருக்கு, சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, பாசிபிலிட்டி ஆஃப் த ஹியூமன் லைஃப் எப்படி இருக்கு. ஆக்சுவலி எர்த்தோட பாசிபிலிட்டியே ரொம்ப நல்லா இருக்கு. இங்கேயே நம்ம நல்லா சர்வே பண்றதுக்கு நிறைய விஷயம் பண்ணணும். பட் அதெல்லாம் முடியாது. நான் நேரா தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு நம்ம மார்ஸ்ல போயிட்டு அந்த ரிசர்ச் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? Continuously Chandrayaan 2 was launched at 2019 orbiter. Then அதில் வந்துட்டு லேண்டர் விக்ரம், தென் பிரக்யான் ரோவர், இந்த மூணு இதோட சேர்ந்து நம்ம வந்து லான்ச் பண்ணோம். சந்திராயன் 3 2023 லான்ச். அதுக்கப்புறம் என்ன லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் ஒரு தடவை மிஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அப்படியே மூவ் அப் பண்ணிடுவோம் இல்லைங்களா? எஸ். ஸோ எஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம லான்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ சந்திராயன் 2023 பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி லேண்டிங் ஆன் த மூன் சவுத் போல். இதுதான் நான் சொன்னேன், மூனோட டார்க் சைடு வந்து லான்ச் ஆகும்போது எல்லாருமே வந்துட்டு இந்தியா அவ்வளோதான் உங்களால் லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. அண்ட் இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு லாங் தேர். அந்த இடத்துல சுச்சுவேஷன், வேக்யூம், அட்மாஸ்பியர் கிடையாது. இப்படி எக்கச்சக்கமான விஷயம் இருந்ததுங்கிறத மறந்துடாதீங்க. NASA, we know that National Aeronautics and Space Administration are established by 1958. Headquarters நான் சொன்னமான USAல இருக்கு. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அண்ட் சேட்டலைட் மிஷன்ஸ், பிளானட்டரி ரிசர்ச்க்கு எல்லாத்துக்குமே நாசா ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக
அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போலோ மிஷன்ஸ் தான் மேக்ஸிமம் போனது. ஸோ அப்போலோ மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனட்ஸை மூணுக்கு அனுப்புனது அப்போலோ மிஷன். ஃபர்ஸ்ட் ஹியூமன் லேண்டிங் ஆன் த மூன், அவரோட நேம் நெயில் ஆர்ம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே வெரி வெல் வர்ஸ்டா தெரியும். பிகாஸ் அந்த அளவுக்கு இது ஃபேமஸ். என்ன பசங்களா, இந்த லெசன் ஆக்சுவலி எப்படி இருந்தது? யூனிவர்ஸ் அண்ட் த ஸ்பேஸ் சயின்ஸ் இல்லையா? ஸோ யூனிவர்ஸ் அண்ட் த ஸ்பேஸ் சயின்ஸில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ், கம்ப்ளீட்டாக இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ், இது ஒரு மில்கி வே கேலக்ஸி. நான் இருக்கேன் பக்கத்தில், அங்கனுக்குள்ள ஒரு கிளவுட் இருக்கு, தென் மல்டிபிள் கேலக்சிஸ் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கேலக்சிஸ்ல நமக்கு தேவையான சின்ன சின்ன ரிசர்ச்ல இருந்து நம்மளால எவ்வளோ ரிசர்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிசர்ச். பாருங்களேன், ஆண்ட்ரோமேடா இதெல்லாம் நியர்பை கேலக்சிஸ். அவ்வளோ ரிசர்ச் பண்ணி இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல நம்ம இன்னும் சொல்ல போனா ஒரு மைக்ரோ லெவல்ல தான் இருக்கும். அப்படி இருந்துட்டே நம்மனால இவ்வளோ விஷயம் பண்ண முடியுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் லெசன் கிளியரா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவோட மிஷன்ஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ த ஃபர்ஸ்ட் உமன் இன் ஸ்பேஸ் இஸ் கல்பனா சாவ்லா அண்ட் ரெக்கார்ட் ஸ்பேஸ் வாக் டைம் இஸ் பை சுனிதா வில்லியம்ஸ். மறந்துடாதீங்க. And we have done our lesson, and for my beautiful students who answered very well, that is a super pasangla, very very super. Actually I have shared to entire school. So Vishnu, unga entire school ku neenga share panna poringa. Yes, don't forget and share it. அதே மாதிரி நானும் ஷேர் பண்றேன். நம்ம கிளாஸ் பத்தியும் நீங்க ஷேர் பண்ணுங்க. We are almost at the end. Yes Vishnu, yes, I'm here Vishnu. Yeah, I'm here. You can tell me பசங்களா, how was the class? இன்னைக்கான கிளாஸ் எப்படி இருந்தது சொல்லலாம். எக்ஸாம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும், மூவ் அப் ஆக ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹையர் கிரேட்ஸ்க்கு போறீங்க. சொல்லலாம் பசங்களா. Yes, I'm waiting for all of your comments. Your school science exam already has completed. Important questions definitely ma, upcoming next classes la I will bring all you the important questions. Okay, உங்களோட important questions எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். Superb. Yes, science exam முடிஞ்சிருச்சா? இனி நம்ம கொஞ்சம் கரெக்டா அலைன் பண்ணி வந்துடலாம். ஓகே ஓகே விஷ்ணு, இனி நம்ம பக்காவா வந்துடலாம் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு. எஸ் ஷபர்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட நான் வரேன். நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்த்துருக்கோம் இந்த லெசன்ல என்ன இருக்குன்னு. நம்மளோட மார்க் ரூம் பாருங்க, கொஸ்டின் ஆஃப் த டே பாருங்க, அதுல எல்லாத்துலயுமே புக் பேக்கையும் நம்ம கிளியர் பண்ணிட்டே வரோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோடையும் இனிமேல் நமக்கு 8th and 9th சேனல்ல கம்ப்ளீட்டா தொடர்ந்து லைவ் இருக்கும். ஸோ மறக்காம பாருங்க, எல்லாமே நீங்க கேட்கறது எல்லாமே கிடைக்கும், சரிங்களா? நீங்க கேட்கறது எல்லாமே அங்கனுக்குள்ள கிடைக்குமா? And we are almost at the end of the slide. So அப்போ ஆல்மோஸ்ட் we are at the end of the slide. நம்ம கடகடன்னு மூவ் அப் ஆக ஆரம்பிச்சிடலாம். ஸோ எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஓன் கண்டிஷன்ஸ் தான் கண்ணா. விஷ்ணு ஓகேவா? ஸ்டடி இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். At this age, learning progress is also more important. Don't forget that. So we are almost at the end of the live, and thank you so much for the beautiful session who had answered very well. Meet you at the next session.